64 கணபதி திருவடீஸ்வரனும் வணக்கம். நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம ஒரு முக்கியமான பதிவு, மிக அற்புதமான பதிவை பார்க்க போகிறோம். என்ன பதிவுன்னா, நம்ம குருநாதர் சித்தர்களில் எப்படி நம்ம குருவாக வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தையும் வழிபாடு முறையும் அடியனுக்கு தெரிந்த விளக்கங்களை சொல்கிறேன். சரிங்களா? நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, குருநாதர் சித்தர்களை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நாம் அவங்கள குருவாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோமா, நாம் இந்த மாதிரி வழிமுறையில் தான் இருக்கணும். சரிங்களா? குருநாதர் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, தன்னோட உடம்பையே கோவிலாக மாற்றி வழிபாடு பண்ணாங்க. தனக்குள்ளே தான் இறைவன் இருக்கார், தானே தான் இறைசக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வாழ்ந்தாங்க. பிறகு மணி மந்திர ஔஷதம்ன்ட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எப்படி பூஜை செய்யணும், எப்படி மந்திரங்களை ஜபம் பண்ணணும், எந்த மாதிரி நெறிமுறைகள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தந்திருக்காங்க. சரிங்களா? அதுபோல் அஷ்ட கர்மங்களையும் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. வஷ்யம், மோகனம், ஆகர்ஷணம், சம்பளம், வித்வேஷனம் அப்படின்ட்டு பல்வேறு வகையான முறையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. பிறகு அஷ்டமா சித்தி அடைஞ்சவங்க அவங்க. குருநாதர் சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் அஷ்டமா சித்தின்றது பெரிய விளக்கம். அதை நான் உங்களுக்கு இன்னொரு எபிசோட சொல்கிறேன். அஷ்டமா சித்திகள் பெற்றவங்க குருநாதர் சித்தர்கள். இது போன்று நம்மளுக்கு மணி மந்திர ஔஷதங்களும் வழங்கியிருக்காங்க. மணி மந்திர ஔஷதம்னா எப்படி நம்ம பூஜை முறையில் செய்யணும், எப்படி நம்ம உடம்பை பேணி காக்கணும், நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இறைவன் வாழ்கிறாரு அப்படின்ற அந்த முறைகளும் காட்டியிருக்காங்க. நிறைய அற்புதங்கள் குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. சரிங்களா? அவங்கள நாம் குருநாதர்களை குருவாக வணங்கணும், அவங்களோட பாதத்தில் நாம் சரணடையணும்னா நாம் அவங்களோட அணுவுக்குள் அணுவாக அவங்களோட திருவடியில் நம்ம இருக்கணும். சரிங்களா? நம்மளுக்குள்ள நாம் இறை சக்தியை கூப்பிடும். சரிங்களா? அதுக்கு குருநாதர் சித்தர்கள் என்ன பல்வேறு முறைகள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு அவ்வளோ புனிதமாக ஜீவகாருண்யத்திலிருந்து பிற உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? நாம்ளே இறைவனாக மாற முடியும். குருநாதர் சித்தர்கள் இதை தான் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அதில் நம்ம அவங்கள வழிபாடு செய்கிறோம்னா நாம் அந்த புனிதாத்மாவாக மாறணும். சரிங்களா? இந்த ஜீவாத்மா கூட போய் இறைவனுக்கு கூட நம்ம படி சேரணும்னா குருநாதர் சித்தர்கள் காட்டிய அந்த வழி அற்புதமான வழி. குருநாதர் சித்தர்களை நம்ம குருவாக வணங்கணும்னு முடிவு பண்ணிட்டோமாவே நம்ம இந்த பிறவியில் எடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் பொக்கிஷம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவங்க என்ன முறைகள் பயன்படுத்தினோம்னா அது மாதிரி நாம்ளும் வழி நடந்தோம்னா நம்மளுக்கு இந்த அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? குருநாதர் சித்தர்களை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு அதை கூடு, இதை கூடு, பொண்ணு கூடு, பொருளை கூடு, நகையை கூடு, அருமையாக வாழ்க்கை கூடு, இதெல்லாம் எதையும் கேட்கக்கூடாது. சரணாகதி நிலை அடையணும். அவ்வளோதான். சரணாகதினா நீங்கள் தான் எல்லாம் எனக்கு அப்பா, உங்கள் திருவடியே சரணடைந்தேன் அப்படின்ட்டு சரணாகதி மனப்பான்மையோடு அவங்களோட குருநாதர் சித்தர்களோட பாதத்தில் நம்ம சரணடையணும். இதை செஞ்சமாக தான் அவங்க நம்மளுக்கு ஒருவரையும் பரிச்சயம் வைப்பாங்க. சரிங்களா? நிறைய அற்புதங்கள் நடத்துவாங்க. இதிலெல்லாம் நிறைய சூட்சம் இருக்குது. அவங்க காட்டுற வழிமுறைகளை போக போக நிறைய அற்புதங்களை காட்டி அப்படியே மாயையில் திருப்பி நம்மளை எங்கேயும் போக விடாமையும் பண்ணுவாங்க. அதுபோல் அற்புதங்களால் நடத்துவாங்க. நம்ம இந்த பரீட்சையிலலாம் கரெக்டாக அவங்க வைக்கிற செக்கில் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டோமோ தான், அந்த டெஸ்டெல்லாம் ஓகேன்னா தான் அவங்களோட திருவடி நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளும் அந்த நிலையை அடைய முடியும். அந்த குருநாதர் சித்தர்களோட திருவடியில் போய் இருக்க முடியும். சரிங்களா? நாம்ளும் இரவா நிலை பெற்று அந்த ஜீவசமாதி நிலையை அடையிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நம்ம உடம்பையே கோயிலாக மாற்றுற விஷயங்களை எல்லாமே பண்ண முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பூஜை முறையும் வழிபாடு முறை, தியான முறை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம செஞ்சோமா தான் குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்குள்ள தரிசனம் கொடுத்து நம்மளை ஆட்கொள்வாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க. மண் விளக்கு எடுத்து அதற்கு கூட நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு 5 முக ருத்ராட்சி எடுத்துக்கோங்க. அந்த ருத்ராட்சியும் அந்த தீபத்துக்குள்ளே வச்சிடணும். சரிங்களா? பிறகு வில்வத்தை எடுத்துக்கோங்க. மகா வில்வம் கிடைச்சாலும் சிறப்பு, இல்லை சாதா வில்வம் இருந்தாலும்
எடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்ல புனிதமான இடத்துல இதுக்கு நீங்கள் ஒரு விருப்பப்பட்டு தான் உட்காரணும். ஆசனம் இருக்கணும். அதுலேயும் என்ன ஆசனம் இருக்கணும்னா, நம்மளுக்கு தர்பை ஆசனம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். தர்ப புல் கிடச்சா அது கீழே பரப்பி விட்டு கூட மேலே ஒரு துணி போட்டு உட்காந்து கூட அது மேலே கூட நீங்கள் ஜபம் பண்ணலாம். சரிங்களா? உங்களோட சக்தி நிலைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் அவங்கள கூப்பிட்டா வந்துடுவாங்க. ரொம்ப பெரிய விஷயங்களாம் தேவையில்லை. சரிங்களா? எளிமையாகவே கூப்பிட்டா அவங்க வந்துடுவாங்க. பிறகு இந்த தீபத்தை, நெய் தீபத்தை ஏற்றுக்கிறீங்க. அந்த தீபத்துக்குள்ளே 5 முக ருத்ராட்சை வச்சுக்கிறீங்க. ஒரு கையில் வலது பக்கம் தீபத்தை வச்சுக்கிறீங்க, இடது பக்கம் வில்வத்தை வச்சுக்கிறீங்க. நேராக உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சு குருநாதர் சித்தர்களோட மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம் சொல்லணும்? எடுத்த உடனே கணபதியை வணங்கணும். எந்த ஒரு பூஜைக்கு இருந்தாலும் மகாகுருநாதர் கணபதியை வேண்டாமே எந்த பூஜையும் சிறப்படையாது. சரிங்களா? எந்த தடை இருந்தாலும் நீக்கிறதுக்கு கணபதியை வேண்டணும். உங்களோட குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. சரிங்களா? பிறகு குருநாதர் சர்வ சித்தர்கள் திருவடி சரணம் அவங்களோட பாதத்தில் சரணடைங்க. சரணடைந்த பிறகு தான் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். இப்போ தீபம்லாம் ஏற்றிட்டீங்க. கரெக்டாக வலது கையில் நெய் தீபம் வச்சுட்டிங்க, இடது கையில் வில்வத்தை வச்சுக்கிட்டீங்க. நேராக உட்காந்து தியானம் பண்ணி மந்திரத்தை உருவேற்றணும். சரிங்களா? அதுக்கு என்ன மந்திரம்னா, ஓம் ஷிங் ரங் அங் ஷிங். உங்களுக்கு பிடித்தமான குருநாதர் எந்த குருநாதரோ அவங்களோட பேர் சொல்லி பாவா வசி வசி ஸ்வாஹா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா? குருநாதர் சித்தர்களோட மந்திரத்தை ஓம் ஷிங் ரங் அங் ஷிங். குருநாதர் சித்தரோட பெயர் வாவா வசி வசி ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை அற்புதமாக உருவேற்றணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு என்னோட குருநாதர் கஞ்சமலை சித்தர்னு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஓம் ஷிங் ரங் அங் ஷிங் கஞ்சமலை சித்தர் வாவா வசி வசி ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை உச்சரிக்க இதுக்கு அற்புத சக்தி கிடைச்சி குருநாதர் சித்தர்களை போய் இழுத்துட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? உடனே அந்த ஈர்ப்பு சக்தியில் அவங்க நம்மளை பரீட்சை வைப்பாங்க. பரீட்சை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் நம்ம பாஸ் பண்ணணும். இது போல் நடக்கக்குள்ள அற்புதங்கள். இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கக்குள்ள மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப தெளிவாக பொறுமையாக நிதானமாக எதையும் குருநாதர் சித்தர்கள்ட்ட கேட்கக்கூடாது. நம்மளோட முறை என்ன? அவங்களோட பாதத்தை சரணடையணும். அதை தான் நம்ம செய்யணும். சரிங்களா? இது போன்ற இந்த பூஜை முறையை அந்த 48 நாள் செஞ்சிங்களா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? 48 நாள் செய்யக்குள்ள ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த 48 நாளும் நாம் எப்படி சபரிமலைக்கு விரதம் இருப்போமோ அது போன்ற விரத முறைகள் கடைபிடிக்கணும். சரிங்களா? பிறகு 48வது நாளும் இந்த பூஜை கன்டினியூ பண்ணால் பரவாயில்ல, சிறப்பு. டெய்லியும் பூஜை செஞ்சால் குருநாதர் சித்தர்களோட திருவடி நம்மளுக்கு என்றைக்குமே சரணம். சரிங்களா? அவங்களோட பாதத்தில் சரணடைஞ்சிடலாம். இல்லை எனக்கு இந்த 48 நாள் போதும்னா அது உங்களோட முடிவு தான். சரிங்களா? நான் அவங்களெல்லாம் குருநாதர் சித்தர்களை எடுத்துக்கல, நான் குருவே எனக்கு அவர் வேண்டாம், சும்மா நான் வழிபாடு பண்ணால் போதும்னா இந்த மாதிரி மந்திரத்தை உச்சரிங்க. என்ன மந்திரம் அது? ஓம் ஷிங் ரங் அங் ஷிங். ஓம் ஷிங் ரங் அங் ஷிங். ஓம் ஷிங் ரங் அங் ஷிங் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சிங்களா போதும். இப்போ இந்த மந்திரத்துக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு குருநாதர் சித்தர்கள் என்னென்ன ஒரு அடியார் கூப்பிட்றாரு, என்ன ஒரு மகன் கூப்பிட்றான் அப்படின்ட்டு உங்களை திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்து உங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது வெளில எடுத்து கொடுப்பாரு. இல்லை நான் குருவாக ஏற்றுக்கிறேன்னா மிக சிறப்பு, உங்கள் வாழ்க்கையில் மறுபிறவி இல்லாமல் அவங்க ஆக்குவாங்க. சில ரகசியமான உண்மைகள் இருக்குது, சில சத்தியங்கள் இருக்குது. சரிங்களா? குருநாதர் சித்தர்களை நம்ம குருவாக வணங்குறதுக்கு இப்பிறவியில் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? நம்ம இந்த மனித பிறவி மனிதர்களுக்கு நம்மளுக்கு ஒரு தடவை தான். ஓகேங்களா? அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாகியம். குருநாதர் சித்தர்களோட பாதம் திருவடி கேட்கறது நம்ம அந்த புண்ணியம். சரிங்களா? உங்களுக்கு எந்த குருநாதர் சித்தர் குருவாக ஏற்றுக்கணும் விருப்பப்படுறீங்களோ இந்த மந்திரத்தை முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த குருநாதரோட பெயர் போட்டு அந்த மந்திரங்களை உச்சரிச்சிங்கன்னா நிச்சயமாக குருநாதர் சித்தர்கள் உறுதியாக உங்களுக்கு அனைத்தும் அஷ்டமா சித்திகள் முதல் கொண்டு எல்லாமே வழிகாட்டுவாங்க. சரிங்களா? இதுக்கு என்னென்னா அவங்கள இது ஆசை வச்சு நம்ம அவங்க பாதத்தில் போகக்கூடாது. எனக்கு இது நடக்கணும், எது மேலேயும் ஆசை வைக்கக்கூடாது. சரணாகதி அடைங்க.
குருநாதர் சித்தலோட திருவடியில் சரணாகதி நிலை போதும் நம்மளுக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்க. இது எல்லோரும் பயனடையணும். சரிங்களா? முயற்சி செஞ்சு பாருங்கள். இதில் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியாக நிச்சயமாக உறுதியாக மாறும். இது இறைவனோட குருநாதர் சித்தர்களோட திருவடியில் சரணடைவோம். சரிங்களா?